ஜனநாயகம் ட்ரெய்லரில் இருக்க ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே ஒரு வயசானவருக்கு கால் வர மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த வயசான கேரக்டரில் யார் நடிச்சிருக்காங்கன்னா குமார் நடராஜன் தான் நடிச்சிருக்காரு. இவர் நேர்கொண்ட பார்வையில் பார்த்துருப்பீங்க. நேர்கொண்ட பார்வையில் இவர் தான் ஏகேக்கு ஒரு மாஸ் இன்ட்ரோ கூட கொடுப்பாரு. அதே மாதிரி தளபதிக்கும் இவர் தான் மாஸ் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ இவர் செல்லுக்கு பல்லாவரம் இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மெசேஜில் தளபதி வெற்றி கொண்டான்ற மாதிரி வச்சிருக்காங்க. இது டிவிகேவோட ரெஃபரன்ஸ் தான். மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் யார் பிளே பண்ணியிருக்காங்கன்னா முத்துக்குமார் தான் பிளே பண்ணியிருக்காரு. ஆர்பட்டா பரம்பரை மகான் படத்தில் இவரை நீங்கள் பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரில் நம்ம தளபதியோட இன்ட்ரோவை பார்த்தீங்கன்னா சைடில் 2 யானை வணக்கம் சொல்கிற மாதிரியும் நடுவில் நம்ம தளபதி தீப்பந்தத்தோட வர மாதிரியும் ஷாட் வச்சுருப்பாங்க. இது டிவிகேவோட ஃப்ளாகை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. வினோத் கிட்ட இது கேசரி படத்தோட ரீமேக்கான்னு கேட்கும்போது நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தா அந்த கன்ஃபியூஸ் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அது கேசரியோட ரீமேக் தான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதுல வர ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் கூட இதுல அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. ஜெயில் ஃபைட்டு, ஃபேக்டரியில ஒரு சில ஃபைட்டு பண்ணுவாங்க. அந்த ஃபைட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த செட்டு கூட அப்படியே இருந்த மாதிரி தான் இருக்கு. பகவத் கேசரியோட செட்டில் போய் ஜனநாயகம் படத்தை எடுத்துட்டு வந்த மாதிரி தான் எனக்கு பார்க்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் பொண்ணை ஆர்மிக்கு சேர்த்து விடணுன்றத அவரோட ஆம்பிஷனாகவே வச்சிருப்பாரு. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் காட்டுறாங்க. தளபதி அவர் பொண்ணை புலி மாதிரி வளர்க்கணும்னு சொல்லுவார். அப்போ அவர் பின்னாடி சுபாஷ் சந்திர போஸ் ஃபோட்டோ இருக்கும். இந்த புலின்றதை யாரை ரெஃபரன்ஸ் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வேலு நாச்சியாரை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த ஜனநாயகம் படத்தில் வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும்னு மாதிரி தோணுது. ஏன்னா இந்த ட்ரெய்லர்லே ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு ஃபைட்டு, ஜெயிலுக்குள்ளே ஒரு ஃபைட்டு, ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ஃபைட்டு, அப்புறம் போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபைட்டு, அப்புறம் பிளாக் சூட் போட்டு ஒரு ஃபைட்டு, ஆக மொத்தம் 5 ஃபைட் சீன்ஸ் இதிலே காமிச்சிட்டாங்க. இன்னும் 2 ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் இருக்கும். அது என்னதுன்னா மமிதாக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். எப்படின்னா பகவத் கேசரியில் ஸ்ரீலீலாக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மமிதாக்கும் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் கடைசியாக ஹீரோ வில்லன் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மமிதாவோட அப்பாவா இந்த படத்தில் ஜிவிஎம் நடிச்சிருக்காருன்ற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. பகவத் கேசரியில் ஸ்ரீலீலாக்கு ஒரு அப்பா ரோலில் சரத்குமார் ப்ளே பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் மமிதாவுக்கு ஜிவிஎம் ப்ளே பண்ணியிருப்பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை ப்ரெடிக்டபுளாக தான் இருக்கும். சீன் பை சீன் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அங்கேருந்து தான் கதை வேறு மாதிரி மாறி நமக்கு நிறையா சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் காத்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லரில் ஒரு க்ரௌட் சீன் ஒன்று காட்டுறாங்க. அந்த க்ரௌட் சீன் ஓரத்தில் ஒரு போலீஸ் கெட்டப்பில் ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க. அந்த கட் அவுட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா புலி உரிம்பிடும் போது வழி மறித்திட யாரு தடையே ஏது அப்படின்ற டேக்லைனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளாகில் மாற்றம்ன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாட்டை பார்க்கும்போது இது கண்டிப்பாக மதன் கௌரியா தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை உங்களுக்கு வேற யாராச்சும் தோணா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் ட்ரெய்லரோட கடைசியில் ஒரு ரோபோட் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ரோபோட்டோட செஸ்ட்டில் ஓஎம் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஓஎம் வில்லனோட தான்றதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஆல்ரெடி ஜனநாயகம் படம் எடுக்கும்போது ஸ்டார்டிங்லேயே இந்த நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. விஜய் ரோபோட் கூடலாம் சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்றத அதை இந்த ட்ரெய்லர்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம விஜய் ஒரு ஷாட்டை கையில் வச்சுருக்கிற மாதிரி ஷாட் வச்சுருந்துருப்பாங்க. அந்த ஷாட் நம்ம எம்ஜிஆரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நிறையா பேர் சொல்லி இருந்திருப்பாங்க. இப்போ என்ன நியூஸஸ் வருதுன்னா நம்ம எம்ஜிஆரோட நான் ஆணையிட்டால் பாட்டை இந்த படத்தில் ரீமேக்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற இப்போ ஒரு சில நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கான ஷாட் கூட நம்ம ட்ரெய்லரில் கடைசியாக காட்டி இருந்திருப்பாங்க. விஜய் சாட்டையை வச்சு அடிக்கிற மாதிரி. இன்னைக்கு ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாதிரி நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஸ்க்ரீன் வாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.